அப்பப்பா இப்படி நைட்டு நேரத்தில் கார் எடுத்துட்டு ரோட்ல போறது எவ்வளவு சுகமா இருக்குது. அடைச்சி கிளவிகளை லிஃப்ட் கொடுக்க முடியாது. ஆஹா அது கிளவிகள மக்களே, சரியான அமுல் குட்டி அமுல் பேபி. ஆஹா செம்மையா இருக்காளே. சரிம்மா ஏறுமா ஏறுமா, எங்க போகணும்னு சொல்லு. மாமா அப்படியே அங்கே போயிட்டு நேராக போய் கொண்டு போய் அழகா ராணி மாதிரி விட்றேன். ஏறி ஏறி ஏறி. சரி எங்கம்மா போகணும், நீ மட்டும் சொல்லாம ஏறி உட்காந்துக்கிட்ட. எங்க போனோம்? ஆஹா சூப்பர் போ. ஆனா இது என் பொண்டாட்டி தெரிஞ்ச செருப்பு கழட்டி அடிப்பாளே. சரி அவளுக்கு தெரிஞ்சாதானே நம்ம போவோம். ஏமா என்ன இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறோம், எனக்கு வர ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறனால உச்சா வர வருது. நீ கொண்டாந்து அப்படியே காரில் உட்காந்துருமா, நான் போயிட்டு அப்படியே யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே அப்படியே காரில் ஏறு ஒரு 5 நிமிட்ஸ் அப்படியே போயிட்டு டேங்க் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போப்பாப்பா இதை மட்டும் அடுக்கவே முடியாதுடா நம்மளால். எது வேணால் அடிக்கிடலாம், மனுஷன் இதை மட்டும் அடுக்கவே கூடாது. சரி ஓகே ரைட்டு. என்னது இது கார் சத்துங்க இது? ஐயோ ஏய் நில்றியா? அடியா அடியா நில்லு. ஆய் அடா பாவி ஓடி போயிட்டாலே. அடியாடே இல்லடி அடங்கோக்க மக்கா, இப்படி ஏமாத்தி திருடியாவ. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. நடு ராத்திரி இது எங்கே வந்து எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில. சுற்றிக்கிட்டு ஒரு டீ கடை கூட காணும். ஆஹா அங்கே ஏதோ இருக்கு மக்களே, வாங்க அங்கே போய் பார்ப்போம். என்னடா இது வித்தியாசமாகுது நம்ம ஊரில். ஓகே ரைட்டு இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி போகலாமா வேணாமா? சரி போய் தான் பார்ப்போமே. ஓ என்ன ஐயோ எங்கடா வந்துட்டு இருக்கோம் நம்ம. என்னடா இது? ஐயோ என்னடா இது? அப்பாடா நம்மளுக்கு ஒன்றும் ஆகலடா. என்ன ஆகிடுது ஒன்றும் புரியலையா? டே எங்கடா இருக்கிறோம் நம்ம இது? ஆஹா ரியல் இந்தியாவா இது? ஐயோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. சரி வாங்க நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ்லேருந்து ரியல் இந்தியாவுக்கே வந்துட்டோம். ஆஹா இது பாருங்க நம்ம கருவாயா மாதிரியே இருக்கிறான். கருவாயா டே நல்லா இருக்கிறியாடா? ஆஹா இந்தியாவிலேயும் நம்ம மாதிரி கருவாயா ஒரு சொன்ன ஆகிக்குது. ஓகே ரைட்டு. ஆஹா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு கார் இருக்குது, பைக் இருக்குது. இந்த பென்ஸ் கார் எடுக்கலாமா இல்லை இந்த R15 எடுக்கலாமா? ஆஹா R15 நம்ம கேமில் இருக்க மாதிரியா இருக்குது, ரியல் வேர்ல்டுலேயும் அப்படியே இருக்குது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, சூப்பராக இருக்குது. ஓகே ரைட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம கேமும் இந்த ரியல் வேர்ல்டு கேம்லேயும் எப்படி இருக்குன்னு கம்பேரிசன் பண்ணலாம் வாங்க. யாரா அது? தம்பி அது ஒன்றும் இல்லை, வழி மாதிரி வந்துட்டேன்பா. பக்கத்து தெருவு, நான் அந்த தெருவுக்கு போகணும், நான் போயிடுறேன், நீ வழி விடு. பிரச்சனை இல்லைண்ணா, ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைண்ணே, எனக்கு இந்த பைக்கில் ஒரு ரவுண்டு போகணுன்னு ஆசைண்ணே. ஏடாப்பா தம்பி பைக்கில் போகணும் தானே ஆசை? இந்தா நான் கொடுக்குறேன், ஒரு 5 நிமிஷம் ஓட்டிகிட்டே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. எங்க அண்ணனும் இந்த மாதிரி பைக் தான் வச்சிருக்கான், ஆனால் ஒரு நாள் கூட ரவுண்டு கொடுத்தது இல்லை. எப்பா நோ தேங்க்ஸ்ப்பா, நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ. ஐயோ என் புது R15 பைக் காணா போச்சு. அடிச்சு நானே பைக் காணா போயிட்டு உட்காந்துக்கிறேன், நீ வேறு நக்கிட்டு இருக்கிற மூஞ்சா. அடே உன்னை மாதிரி ஒருத்தன் பைக் வச்சிருந்தானே, அதில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேனே. அடே குண்டு பப்ளியா என்னடா சொல்ற? என்னை மாதிரி ஒருத்தன் பைக் வச்சிருந்தானா? டேய் எவன்டா அது? டேய் அடே அது நம்ம பைக் தான்டா. டேய் ஆட்டே போட்டு போறேன்டா. டேய் அடே டேய் டேய் நில்றா. அடங்கு அக்கம் போக்காடுங்களா. வணக்கம் பைக்கில் ஓகே. ஸோ கீடி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்தியன் பைக்ஸ் விசஸ் நம்மளோட ரியல் வேர்ல்டில் எப்படி அதை செஞ்சுருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்கும் மக்களே, ரெட் கலர் பஸ். அதுதான் நம்ம இந்தியன் பைக்கில் ஒரே ஒரு பஸ்ஸு. ஸோ அது நம்ம ஊரில் இருந்தால் அந்த பஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், பாட்டுக்கு ஒருத்தரும் இந்த வீடியோ லைக் போட்டு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்தியன் பைக்ஸில் என்ன வெஹிக்கிள் பிடிக்கின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆஹா நம்ம ஊரில் இங்கே பாருங்கள் இந்தியன் பைக்ஸில் இருக்க மாதிரி அதே ரெட் கலர் பஸ். அடப்பாவி இந்த பஸ் தான் நம்ம இந்தியன் பைக்கில் விட்டுருக்கானுங்களா? அப்போ ஓகே ரைட் மக்களே, இந்த மாதிரி நம்ம வீடியோவில் நிறைய இருக்கு மக்களே, லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் டிரான்ஸ்போர்ட் ட்ரக் ஒன்று இருக்கும் மக்களே, பெரிய ட்ரக்கு. ஸோ அது நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கு? ஸோ உண்மையாகவே நம்ம ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ட்ரக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கே. வாங்க அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே ரைட்டு. ஸோ அந்த ட்ரக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரியலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரக் இருக்கு மக்களே. அதாவது அந்த ட்ரக்கில் 10 கார் கூட ஏற்றிட்டு போகலாம். ஸோ அடுத்தது நம்ம ஊரில் இருக்க ஜெட் பேக்கு. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பேக்கை போட்டு நீங்கள் உலகத்தையே சுற்றலாம். அந்த மாதிரி ரியலாகவே இருக்கும் மக்களே. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ரியலாக பாருங்கள், மனுஷன் பறக்கிறான் பாருங்கள். ஆஹா டேய் என்னடா நம்ம கேமில் பறக்கிற மாதிரியா பறக்கிறான். டேய் சூப்பராகுதே அப்படி இருந்தீங்க. ஆமாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போலீஸ் காரு. ஸோ போலீஸ் கார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கே.
சரி இருங்க அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் இருக்கிற போலீஸ் கார் சூப்பராக இருக்கும் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்சரு, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே கார் நம்ம ஊர்லேயும் ஒன்று இருக்குது, சுற்றிட்டு இருக்குது. அது நம்மளுக்கு தான் தெரியாமல் போச்சு இவ்வளோ நாள். ஸோ அது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த வீடியோவில், நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா, சரி வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரியலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திக்கோங்க, இது நம்ம கேமில் இருக்க போலீஸ்காரு. ஸோ ரியலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன். அங்கே பாருங்க அதே மாதிரியே இருக்கா, அப்படியே செஞ்சு வச்சுருக்கானுங்களே, சூப்பராக வேற மாதிரி போடா. ஓகே ரைட்டு. ஸோ அடுத்தது இந்த ப்ளூ கலர் புக்காட்டி கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்லேயே இருக்கும் மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்கான காரு. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ வாங்க ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிட்டு போவோம். ஆஹா வர்ற மாதிரி இங்கே பாருங்க, அப்படியே கப்பல் மாதிரி பறகுதே. ஆஹா போடி ஐயம்மா ஏம்மா என்னடா இது, ஏம்மா டே காப்பாற்றிக்கிட்டே யாராச்சும் டே தலை சிக்கிச்சுடா டே, ஏம்மா டே என்னடா இது டே, ஐயோ யாரோ காப்பாற்றிக்கிடா டே ப்ளீஸ்ரா. ஐயோ அப்பா எப்படி ஒன்று தப்பிச்சாச்சுடா. ஐயோ என்னடா பறகுறான், ஐயோ டே யாரோ காப்பாற்றுங்கடா டே. அப்பப்பா ஐயோ என்ன திருப்பி கீழே போகிறான் டே டே யாரோ காப்பாற்றுங்கடா எப்பா டே. அட முடிச்சு விட்டாடுக்கப்போ. ஸோ வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ இது நம்ம ரியல் வேல்டில் இருக்க புக்காட்டி, அதே ப்ளூ கலர். ஆஹா சூப்பராக இருக்கே. ஓகே ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேத்துக்கு ஃபேவரட்டான ஜேசிபி. உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ஜேசிபி பிடிக்குன்றதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஜேசிபி, ஐ மீன் பொக்லின் வண்டின்னு பொக்லின் வண்டி மண்ணெலாம் நோண்டி விளையாடுவோம்ல. ஸோ அந்த வண்டி ரியல் வேல்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன், ஏன்னா அதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ என்னடா டே என்னடா இந்த சுற்றிட்டு இருக்குது, தலை சுற்றுறாடே எப்பா யாரோ காப்பாற்றுக்கிறேன் நீ ஆப்பாடா. சரி ஓகே. ஸோ இது வந்து நம்ம ரியல் வேல்டில் எப்படி இருக்குன்னா, ஸோ நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மண்ணு தோண்டுவாங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துல இதை நீங்கள் ரியல் வேல்டை பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி. ஸோ பச்சை கலர் லம்போகினி மக்களே. அந்த பச்சை கலர் லம்போகினி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இருக்குது மகளே. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரியல் வேல இருக்க லம்போகினியை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ரைட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரியல் வேல் லம்போகினி. செம்மையாகுதுல, ஆஹா வேற மாதிரி இருக்குது நேரில் பார்க்கல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஆட்டோ. ஸோ ஆட்டோ இல்லாமல் எந்த ஊர்லேயுமே இருக்க மாட்டீங்க. ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கே டெய்லி ஆட்டோவில் தான் போவீங்க, இல்லை எங்கேயாச்சும் போனால் கூட ஆட்டோவில் போயிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதையும் இப்போ நம்ம ரியல் வேலில் இதே மாதிரி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் வேல்ட்லேயே இருக்கு. நம்ம ஊரில் பொதுவாக மஞ்சள் கலர் ஆட்டோ தான் ஓடும். ஸோ இந்த மாதிரி கருப்பு மஞ்சள் சேர்ந்ததோடாது. பட் இதே பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்க ஊருக்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ். நம்ம விஜய் தளபதி இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ போகிற மாதிரி. ஸோ அதே ரோல்ஸ் ராய்ஸ் தான் இப்போ நம்ம கேம்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூம் எதுவுமே பார்த்தீங்கன்னா இதே பிளாக் கோஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ்னுவாங்க. ஸோ அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கா, வர்ற மாதிரி இருக்குதா. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட் ரைடர் பைக்கை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் ரைடர் பைக்கு ரியல் வேல்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரியல் வேல்டில் இல்லை. பட் இது வந்து ரியல் மூவியில் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை தான் இது வந்து காப்பி பண்ணி இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மூவி அப்படின்றது கெஸ் பண்ணுங்கள், இல்லைனா நானே சொல்லிடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல, மறந்து போச்சு. பரவாயில்ல நீங்களே சொல்லுங்கள். அந்த கோஸ்ட் ரைடர்னு ஒரு இல்லை, ஸோ அந்த மூவி தான் மக்களே. ஸோ வாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் வர சீன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதே பைக் தான் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியே அச்சஸ்லாம் இங்கே பாருங்களேன். ஸோ அப்படியே நார்மல் பைக்காக இருக்கும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோஸ்ட் ரைடர் பைக்காக மாறிடும். சூப்பராக இருக்குல்ல. இது ரியல் வேல்யூ இருக்குது, ஆனால் நெருப்பு வராது. நெருப்பு வந்து நம்ம பொசிங் விடுவோம், அவ்வளோதான். ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேங்கர். ஸோ ஆர்மி யூஸ் பண்ணுற டேங்கரு. நீங்கள் எத்தனை பேர் நேரில் டேங்கர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி எங்கள் ஊரில் டேங்கர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு அந்த ரோட் வழியாக போயிட்டு இருந்துச்சு, நான் ஒரு சின்ன வயசில் பார்த்துருந்தேன். ஸோ ஆர்மிலாம் போயிட்டு இருந்தாங்க ரேலி மாதிரி. ஸோ நீங்கள் யார் நேரில் இந்த மாதிரி டேங்கர் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் மக்களே, பார்க்கல பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரெயினும் ரியலாகவே இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். நம்ம ஊர் ஜங்ஷன், ஸோ நீங்கள் சென்னை சென்ட்ரல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் அப்பப்போ ஒரு ரெட் கலர் ட்ரெயின்லாம் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பொட்டி வச்ச ட்ரெயினை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ரியல் வேர்ல்டு ட்ரெயின். ஸோ இதை நானுமே பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க.
ஸோ நம்ம இந்தியன் பங்க் பெட்ரோல் பங்க்கு. ஸோ இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு உங்கள் ஊரில் கண்டிப்பாக இருக்கும், இல்லாத ஊரே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த பெட்ரோல் பங்க்லாம் ஒன்று உங்கள் அப்பா பெட்ரோல் போட்டுருக்கலாம், நீங்களில் உங்கள் அப்பா கூட போகிறப்ப நீங்கள் இந்த பெட்ரோல் பங்க் போயிருக்கலாம். ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டு. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் வர பிளைனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஏரோப்ளைன் இருக்கா ரியல் வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா இருக்கு மக்களே. ஸோ இண்டிகோ அந்த மாதிரிலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க அதே மாதிரி பிளைன் தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் என்ன ஒரு கஷ்டம்னா அந்த பிளைன் ஓடாது, அது ஒரு வாட்டர் பிளைன் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்காது, நம்ம ஊரில் ரெட் கலரில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்தியன் பைக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது மட்டும் மேட்ச் ஆகலை. மற்றது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் மேட்ச் ஆகிருக்கு ஓரளவுக்கு, அப்படியே அச்சஸ்ஸெல்லாம் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜுராசிக் பார்க்கோட டோர் மக்களே. இது அச்சஸில் ஒரு மூவியில் வந்த ஒரு ஜுராசிக் பார்க் வேர்ல்டோட இது டோரு அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ணி வச்சுட்டாங்க, சூப்பராக மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம். ஸோ ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கேமில் இருக்குது. இது நிறைய பேத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க, ஏன்னா இங்கே ஒன்று ஒரு மண்ணாங்கட்டியுமே இருக்காது, எல்லாமே காலியாக கிடக்கும். ஸோ இது நம்ம வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஷோரூம் இருக்குது. இது ஆக்சுவலாக என்னன்னா கார் ஷோரூம் மக்களே, நம்ம கேமில் இது கார் ஷோரூம். நம்ம ஊர்லேயுமே இந்த மாதிரி நிறைய கார் ஷோரூம்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒன்று உங்கள் ஸ்கூல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கக்குள்ள பார்த்துருக்கலாம், இல்லை பக்கத்தில் ஏதோ வீடு கட்டுக்குள்ள இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுவாங்க சென்னை சைட்லாம் போனீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் இருக்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரியல் வேர்ல்டோட மேட்ச் ஆகுது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர். ஸோ டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஊரில் அந்த ரெட் கலரில் ஒரு டிராக்டர் இருக்கும் மக்களே, மகேந்திரா டிராக்டர். அதே டிராக்டர் தான் நம்ம கேம்லேயுமே இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும், நம்ம ஊருக்கும் நம்ம இந்தியன் பைக்ஸுக்கும் அப்படியே மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள் மகேந்திரா டிராக்டர் சொன்னால செம்மையாக இருக்குது. இது நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் டிராக்டர் மக்களே. நம்ம ஊர் சைட்லாம் கிராம சைட்லாம் போனீங்கன்னா இந்த டிராக்டர் மட்டும்தான் ஓட்டுவாங்க. ஸோ யார் யார் டிராக்டரில் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன நான்லாம் நிறைய வாட்டி டிராக்டரில் போயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அப்டேட், பிளேயர் மோட சேஞ்ச் பண்ணுற மாதிரி, அதில் எலும்பு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம ரியல் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பு கூட ஒன்று இருக்கு மக்களே. ஸோ நான் யூடியூப்பில் வீடியோ செக் பண்ணிட்டு இருக்குள்ள பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு எலும்பு மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அட பாவி எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பப்பட் ஷோ மக்களே. பப்பட் ஷோனா என்னன்னு கேட்டிங்கன்னா கைத்தை வச்சு ஆட்டுவாங்க, இது ஒரு பொம்மை தான். ஸோ உண்மையே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அனிமல்ஸ் பார்க்கலாம். இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ அடுத்த வீடியோ பார்ட் 2 வேணும்னா பார்ட் 3 வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிங் காங் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டீங்க, அது ஆல்ரெடி காமெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப டேஞ்சரான க்ரொக்கடைல் பார்க்கலாம். ஸோ க்ரொக்கடைல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் மக்களே. ஸோ இது ரியல் வேர்ல்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூவில் பார்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் ஜூவில் இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இத்தனை ஏன்டா கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்தியன் பைக்ஸுக்கும் நம்ம ஒரு ரியல் வேர்ல்டுலேயும் எல்லாமே மேட்ச் ஆகும். ஸோ அதனால தான் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரைனோசர்ஸ் அப்படின்னுவாங்க, காண்டா மிருகம் தமிழில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் மக்களே. எப்படி தெரியுமா, ஒரு சிங்கத்தை கூட இதை வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஓடும். உங்க பாருங்களேன் எப்படி சமையல. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.